அலகாபாத் ஹைகோர்ட்ல இருந்து ஒரு ஜட்மெண்ட் சொல்லிருக்காங்க. பெண்களோட நெஞ்சில கை வைக்கிறதும் அவங்களோட ஆடைகளை கலைப்பதும் பாலியல் வன்புணர்வு முயற்சியில வராது. அதாவது அவங்க ரேப் பண்ண முயற்சி பண்ணதா எடுத்துக்கொள்ளப்படாது. அதெல்லாம் எது கீழே வரும்னா ஆடைகளை கலைக்கும் நோக்கத்தோடு தாக்குதல் பண்றதா எடுத்துக்கலாமா. நான் இதெல்லாம் எங்க நடந்தது, எதுக்காக நடந்தது, எந்த ஜட்மெண்ட்ல இதை சொல்லிருக்காங்க கூட சொல்றேனே. ஒரு 11 வயசு பொண்ணு தனியா இருந்தப்ப ஒரு 3 பேர், ஒருத்தவன் அந்த பொண்ணோட நெஞ்சில கை வச்சிருக்கான், இன்னொருத்தவன் அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை கலைக்க முயற்சி பண்ணிருக்கான், இன்னொருத்தவன் அந்த பொண்ணை மறைவான இடத்துக்கு இழுத்துட்டு போக முயற்சி பண்ணிருக்கான். அந்த பொண்ணு பயந்து கத்தும்போது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க அந்த சத்தத்தை கேட்டு வந்து அவங்க எல்லாத்தையும் அடிச்சு புடிச்சு போலீஸ் ஒப்படைச்சிட்டாங்க. இந்த கேஸ் அலகாபாத் ஹைகோர்ட்ல வந்திருக்கு. அதுக்கு இப்படி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது ரேப் பண்ணதுக்கான முயற்சியில எடுத்துக்கொள்ளப்படாதுன்னு. என்ன சார் இது, இப்படி ஒரு தீர்ப்பை ஒரு கோர்ட்ல இருந்து வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் பவரை விட சுப்ரீம் பவர் கோர்ட் தான். கண்டிப்பா நான் அதை மதிக்கிறேன், அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனா கோர்ட்ல இருந்து இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வரும்போது மனசே ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்கு நார்மல் இந்தியன் சிட்டிசனா ஒரே ஒரு டவுட் இருக்கு. அலகாபாத் ஹைகோர்ட்ல இருந்து ஒரு தப்பான தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த கோர்ட் சொன்ன ஜட்மெண்ட்டை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி பேசுறாங்க. ஏன்னா பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸே இதை பத்தி அவ்வளவுதான் பேச முடியும்னு சொல்லி ஒரு கட்டத்தோட நிப்பாட்டிக்கிறாங்க. இந்த ஒரு ஜட்மெண்ட்டை பத்தி பேசுறதுல என்ன தப்பு? இதை பத்தி நம்ம பேசாம இருக்கிறது தான் தப்பு. இது எல்லாம் பேச்சு சுதந்திரத்தை தடுக்கிற மாதிரியான விஷயங்கள் தானே. இதை பத்தி எனக்கு சத்தியமா புரியல. யாராவது புரிஞ்சவங்க இருந்தா ப்ளீஸ் எனக்கு எலாபரேட் பண்ணுங்களேன்.